வணக்கம். சிங்கி ஊர்வலம் சிங்கப்பூரின் பல இன மக்களின் கலாச்சாரங்கள் ஒன்றிணையும் தளம் என்று அதில் கலந்து கொள்பவர்கள் கூறுகின்றனர். யுனெஸ்கோ பட்டியலில் அதனை இடம்பெறச் செய்வதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். சைனீஸ் நியூ இயர் நிகழ்வா இருந்தாலும் எல்லா இனத்தினரும் வந்து இணைந்து இதை பண்றாங்க. சிங்கி ஊர்வலத்தில் பங்கேற்ற அவர்களின் அனுபவங்களை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். தலைப்புச் செய்திகள் முதலில். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். பிரதமர் லாரன்ஸ் வோங்கும் உலக தலைவர்களும் திரு ட்ரம்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பெற்றோரின் வீட்டுக்கு அருகில் புதிய வீட்டுக்கு விண்ணப்பம் செய்யும் ஒற்றையர் புதிய திட்டத்தின் கீழ் விரைவில் முன்னுரிமை பெறவிருக்கின்றனர். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக குடியரசுக் கட்சியின் திரு டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2020 தேர்தலில் அடைந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து இரண்டாவது முறையாக அவர் அதிபர் பதவியை ஏற்கவிருக்கிறார். நேற்று நடைபெற்ற தேர்தலில் வெற்றிக்கு தேவையான 270 அதிபர் மன்ற வாக்குகளை திரு ட்ரம்ப் தாண்டிவிட்டதாக முன்னுரைப்புகள் காட்டுகின்றன. விஸ்கான்சின் மாநிலத்தில் கிடைத்த வெற்றி அதனை உறுதி செய்தது. ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட துணை அதிபர் கமலா ஹாரிஸை விட அவர் 40க்கும் அதிகமான வாக்குகள் முன்னணியில் இருக்கிறார். விஸ்கான்சின் மாநில முடிவு வருவதற்கு முன்பே திரு ட்ரம்ப் தாம் வெற்றி பெற்றுவிட்டதாக அறிவித்தார். புளோரிடாவில் உள்ள தமது பிரச்சார தலைமையகத்தில் ஆதரவாளர்களிடையே அவர் பேசினார்.